திரு ரமேஷ் சேதுராமன், இந்த நிகழ்ச்சியினுடைய உங்களை நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார் வணக்கம். ரமேஷ் சார், இப்போ நாங்கள் இந்த 3 பேரும் ஒரு பிரீஃபாக ஒரு 30 நிமிஷமாக பேசியிருக்கேன். இன்றைய தலைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களுடைய கருத்தை வைங்க சார். இல்ல, எனக்கு முன் பேசிய அன்பு நண்பர்கள் 3 பேரும் பேசியதை கேட்டேன். அதுல பல விஷயங்கள், அதுவும் குறிப்பா என்னுடைய அன்பு தம்பி இனியன் ராபர்ட் பேசியதையும் சரி, ஐயா பாண்டியன் அவர்கள் பேசிய வாதத்தையும் கேட்டேன். இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் குயிக்கா பதில் சொல்லிடுறேன். முதல்ல விஷயம் பாண்டியன் சார் ஒரு விஷயம் சொன்னார், இந்த ஆரியர்கள் இவர்கள் அம்பேத்கரை மதிப்பதாக இருந்தால் இவங்க புரிஞ்சுக்க, அம்பேத்கர் என்ன ஆரியம் திராவிடம்ன்ற ஒரு தியரியை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த ஆரியம் திராவிடம் சொல்றதெல்லாம் அது குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அப்போ அம்பேத்கரை மதிக்கிறீங்கன்னா நீங்க இதெல்லாம் பேச மாட்டீங்கிறது ஒண்ணு. அது பிரிட்டிஷ்காரர்களால், நீங்க இந்தியாங்கிறதே பிரிட்டிஷ்காரர்களால் உருவானதுன்னு சொல்றாங்க. இந்த தியரிங்கிறதும் பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட இந்த தியரிங்கிறது எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும். இது ரொம்ப சிம்பிள். பகுத்தறிவுன்னு சொல்றோம் அப்படின்னா என்ன? சயின்டிபிக் எவிடன்ஸ் ஒண்ணு எடுத்துக்கணும்னா டிஎன்ஏ தியரியை வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அவ்வளவு. 2வது விஷயம் இதுல சொல்றாரு, ஸ்டேட்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னா, இப்ப நான் என்ன கேக்குறேன், பிஜேபி லெட் கவர்மெண்ட்னு சொன்னா நீங்கள் பாஜகவால் வழி நடத்தப்படுகிற அரசை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு போலாம். அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தினா அப்ப என்னன்னு நீங்க எடுத்துக்கிறது? இந்தியாவிற்கு எதிரானதான நம்ம பொருள் கொள்ள முடியும். அதுக்குதான் நித்யானந்த ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு இரஸ்பான்சிபிள் அப்படின்னு, ஒரு இம்மெச்சூர் அண்ட் இரஸ்பான்சிபிள்ங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னது. அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறது என்னுடையது. என் அன்பு தம்பி இனியன் ராபர்ட் வைக்கும் போது, இது சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசாக பாஜக இல்லை, ஆனா பாருங்க எங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அப்படி இருந்தோம், எங்களுடைய இதுல சமத்துவத்துக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும். இவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க சொல்ற கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்னொன்னா பார்ப்போம். திமுக நம்ம வேங்கை வயல் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு நடக்கக்கூடிய பல விவகாரங்களை எப்படிதான் திசை திருப்புறாங்க, மூடி மறைக்கிறாங்க, இன்னி வரைக்கும் ஒரு இது எடுக்காம ஆக்ஷனே எடுக்காம இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கிட்டே நமக்கு தெரியும் இவங்க எவ்வளவு சமத்துவத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். இவங்க கட்டின சமத்துவபுரங்கள் எல்லாம் பாதிக்கு மேல ஈஓடி கொண்டிருக்கிறதுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். சரி, நேராவே நம்ம காங்கிரஸ்க்கு வரும். மைனாரிட்டி, சரிங்க, மைனாரிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு போவோம். சீக்கியர்கள், சீக்கிய படுகொலை அப்படின்னு நமக்கு சொன்னாலே எந்த ஆட்சி காலம் நினைவுக்கு வரும்? சரியா, சீக்கியர்களை விட்டுருவோம். சொல்லுங்க. அடுத்து முஸ்லிம்கள். சரி, அஷிம்புரால இது ஒரு இளைஞர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள். அதாவது ரமேஷ், காங்கிரஸ் ஆட்சியில ஹசிம்புரால கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டு கால்வாய்களில் வீசப்பட்டார்கள். அதுதான் சுடப்பட்டார்கள். எல்லா இளைஞர்கள், எந்தவித கேள்வியும் இல்ல. எந்த வரலாறு கேட்டாலும் சொல்லுவோம், அது என்னைக்கு நைட்டு எத்தனை மணிக்கு சொல்லுவோம். ரைட், சொல்லுங்க. 3வது சரிங்க, இவங்க பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய, தான் ஒரு கவுல் பிராமணர், நான் காஷ்மீர் பண்டிட் இதை சேர்ந்தவன் ராகுல் காந்தி சொல்லிக்கக்கூடிய அப்படியானது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இதே காஷ்மீர் பண்டிட்டுகள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருந்து ஓவர் நைட் துரத்தப்பட்டப்போ இந்த காங்கிரஸ் என்னும் கட்சி என்ன செய்தது? சரி, இது எல்லாத்தையும் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், இவர்கள் மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மையினருக்கான ஒரு கட்சி அல்ல என்பது. அடுத்த விஷயம், இவங்க சொல்லும் போது இன்னும் பல விஷயங்களை வரிசையா சொல்லிட்டே அடுக்கி கொண்டே போனாங்க. அதாவது இன்னைக்கு அமெரிக்கா கூப்பிடல, இன்னைக்கு இதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்கா கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா என்ன? பாண்டியன் ஐயாவுக்கு ஒரே ஒரு கேள்வி, சைனா எந்த சமயத்துல ஒரு பெரும் பொருளாதார வளர்ச்சியை சந்திச்சதுன்னு பாருங்க. அந்த சமயத்துல அவங்களுடைய கரன்சி எப்படி வீக் ஆச்சுங்கிறதையும் பாருங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு, சைனாவோட வளர்ச்சி தவறு, அந்த சமயத்துல அவங்களோட இது கரன்சி இதுவானதுனால சைனா வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கணும் இவங்க சொல்ற மாதிரி. இன்னொரு விஷயம், இது நம்ம வருங்காலங்கள்ல அதுக்கான ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு கரன்சி ஸ்ட்ரென்த் ஆகும் போது நம்ம US டாலருக்கு எதிராகத்தான் பார்க்கிறோம். ஆனா இதே சமயத்துல உலகில் இருக்கக்கூடிய மற்ற பல கரன்சி எந்த மாதிரியான தாக்கத்தை அவை எதிர்நோக்கி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதையெல்லாம் பார்க்காம வெறும் டாலரை மட்டும் ஏன் போக்கஸ் பண்ணி பாக்குறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி.
இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க சொல்றதே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுங்கிறதா நான் பாக்குறேன். ரைட் சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். ரமேஷ் சேதுராமன், சர்வதேச அளவில் இன்றைக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கசாவில் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆமிகபிள் செட்டில்மெண்ட் ட்ரூஸ் இன் பிட்வீன் கசா வெர்சஸ் இஸ்ரேல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இன்டர்நேஷனல் கலாச்சாரம் பண்பாடுகளோடு இணைந்திருக்கிற போது இந்தியா இப்படியெல்லாம் பிரிவும் பலவித மாறுபட்ட கருத்தும் வருங்காலத்தில் எப்படிப்பட்ட இந்தியாவை கொண்டு வரும், அல்லது இந்தியா சிதிகலம் அடைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? கவலையோடு உங்கள் நிறைவு கருத்து. இல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்தியாவே துண்டாடப்பட்டது. அதுவும் வந்து இன்னைக்கு வங்கதேசம் பாகிஸ்தானா இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்துல பாகிஸ்தான் இந்தியாவிடமிருந்து துண்டாடப்பட்ட போது மதத்தின் அடிப்படையால் துண்டாடப்பட்டது. அதை மறந்து விடக்கூடாது. கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் அதே அந்த ஒரு நாள் கேப்ல உருவான இந்த 2 நாடுகள்ல சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் பாகிஸ்தான்ல அவங்க வந்து சுத்தமா குறைஞ்சு போயிட்டாங்கிறது ஒரு விஷயம். ஆனா இதே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாலும் அதோட கம்பேர் பண்ணி பாருங்க இங்க எந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது. அவர் சிறுபான்மையினருடைய ரைட்ஸையும் பாதுகாப்பதற்கான இருக்கு. இன்னொரு விஷயம், மோகன் பகவத் சொன்ன ஒரு விஷயத்துல உடன்படணும், ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. கண்டிப்பா உடன்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அயோத்தியா கோவில் கட்டினது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்னன்னா, சட்டத்தின் வாயிலாக இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது, நீண்ட நெடிய போராட்டம். 2வது முக்கியமான விஷயம், இது எல்லாரோட கன்சென்சஸோட, யாரு சிறுபான்மை மக்கள் சொல்லக்கூடிய முஸ்லிம்களும் சேர்ந்து, அது இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த ஷியா வகுப்பை சேர்ந்த யாருக்கு அந்த இதுல உரிமை இருந்ததோ அவங்களுமே சொன்னாங்க ராம்லல்லாக்கு நாங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கொண்டு வரப்பட்டது. 3வது முக்கியமான விஷயம், பிரிட்டிஷ் காலத்திலேயே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கட்டும், நம்ம வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு கூட நீங்க இதுக்காக ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருந்தது அப்படிங்கறதும் இருக்கு. அதே மாதிரி ராமர் பத்தி சொல்லும் போது ராமர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படிங்கறது காரணம் என்னன்னா, காந்தியே வந்து ராமராஜ்யம் அமைய வேண்டும், அது கிராம ராஜ்யம் ராமராஜ்யமாக இருக்க வேண்டும்னு சொன்ன போது அப்ப இது ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து கபலீகரம் செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எமர்ஜென்சி காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் அது சித்தாந்தத்தை உடையவர்கள், இந்த தேசத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர்களை எல்லார்கிட்டையும் தான் முக்கியமான கலை, இலக்கியம், அப்புறம் அது வரலாறு, அப்புறம் வந்து முக்கியமா வந்து எஜுகேஷன், இதை எல்லாத்தையும் கொடுத்து இந்த நாட்டுடைய வரலாற்றை சீரழித்தார்கள்ங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரியாக ஒவ்வொரு விஷயத்திலையுமே இவர்கள் வந்து அதே மாதிரி சொன்னாரு, நாங்கள் அனைவருக்குமானவர்கள், அந்த அனைவருக்குமானவர்கள் சொன்னதுல தான் எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பண்டிட்டுகளாக இருக்கலாம், இல்ல சீக்கியர்களாக இருக்கலாம், கண்டிப்பா இல்லைன்னா இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இவர்கள் எப்படி அனைவருக்குமான அவர்களது இதுக்கு வந்து அவங்களுக்கு எதிரானவர்கள்ங்கிறத நம்ம வந்து நிரூபிச்சிட்டோங்கிறது தான் ஒரே பாயிண்ட். கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால், இவங்க வந்து உள்ள அர்த்தம் என்னன்னா, இப்ப தொடர்ந்து ஆட்சியில் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான மனநிலை எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இது பாஜகவை பிடிக்காம RSSங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்தியா மேலேயே ஒரு வெறுப்பு இவங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் வெளிநாட்டுல போய் கூட இந்தியாவை தப்பா பேசுறாரு. தலைவர்களை பேசலாம், இருக்கலாம், ஒரு எதிர்கட்சியை பத்தி பேசலாம், ஆனா ஒரு இந்தியாவை பத்தியே ஒரு தப்பான பேசுற விஷயங்கள் வந்து சரியா இருக்காங்கிறது மக்கள் பார்வைக்கு விட்டுரு.